ஹாய் விவாஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு கல்யாண வீட்டில் செய்கிற பிரெட் பிரியாணியே செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஜாரில் இஞ்சியை தோலை நல்லா சீவிட்டு அதை நறுக்கி போட்டுக்கோங்க. அது கூட பூண்டு போட்டுக்கோங்க. தக்காளி, பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானோடனே அதில் சின்ன வெங்காயத்தை பொடியை நறுக்கி போட்டுக்கோங்க. போட்டு அதை நல்லா முருக வேக விடுங்க. அது ஓரளவு நல்லா ப்ரௌனாக வெந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்ச விழுதையும் அதில் கொட்டி அதை நல்லா கொதிக்க விட்டு தேவையான அளவுக்கு தண்ணியையும் ஊற்று அரிசியையும் களைஞ்சி அதிலே போட்டு அது கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடியையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு தேவைக்கு உப்பையும் போட்டுட்டு அதை நல்லா கிண்டி விடுங்க. இது எல்லாத்தையும் நல்லா கிண்டினதுக்கப்புறம் இதை மூடி போட்டு விசில் போட்டு வேக வைக்கணும். ஓரளவுக்கு 2-3 விசில் போட்டு நல்லா வேக வச்சுருங்க. வேக வச்சிட்டிங்கன்னா அது இப்படி நல்லா ரெடி ஆகிடும் அந்த பிரியாணி. அதுக்கப்புறம் நம்ம ஒரு ப்ரெட்டை நல்லா பீஸாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. ஆனால் இது நிறையா போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அதனால் இதை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நிறையா போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதில் பீஸ் போட்ட ப்ரெட்டுங்களை போட்டு அதை நல்லா வறுங்க. அதை அந்த எண்ணெயில் நல்லா முருகிற வரைக்கும் வறுத்து எடுக்கணும். சும்மா போட்டுட்டு அப்படியே எடுத்து கொட்டிட்டிங்கன்னா நல்லா இருக்காது, ஒரு மாதிரி சவச்சவன்னு இருக்கும். அதனால் இது நல்லா முருகிற வரைக்கும் நல்லா அதை வதக்குங்க. அது இப்படி நல்லா ப்ரௌனாக வர்ற வரைக்கும் வதக்குனதுக்கப்புறம் அதை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பிரியாணியில் போட்டு அதையும் நல்லா கிண்டி எடுத்துட்டிங்கன்னா இந்த டிஷ் ரெடி ஆகிடுங்க. இது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. எப்போ பாரு ஒரே மாதிரி பிரியாணி பண்ணாமல் இந்த மாதிரி ப்ரெட்டை வச்சு ஒரு வித்தியாசமாக பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. இயல்பாகவே குழந்தைங்களுக்கு ப்ரெட்டுனா ரொம்ப பிடிக்கும். அது நீங்கள் சோறு சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. இது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. இது எப்படி இருக்குன்னு நீங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.